வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா, கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாமே அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கூட்டணிக்குள்ளே தாவேகா வரும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார். இப்போ தாவேகா ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. பாஜகவை நம்பி தான் இப்போ அதிமுக களத்தில் காணும். பாஜகவுக்கு ஏற்கனவே கூட்டணி வச்சனால தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் தோத்தோம் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொன்னார். ராயபுரத்தில் சிறுபான்மையினர் ஓட்டு 40,000 ஓட்டு இருக்குது. 40,000 -40,000 தான் நான் ஆரம்பித்தேன். எதிர்கட்சிகள்லாம் இப்போ திமுகலாம் பார்த்தீங்கன்னா +40,000 ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சனால தான் நம்ம தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சிவி சண்முகம் கூட அதை ஆதரித்தார். ஏன்னா அவருக்குமே அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருந்தது. அது இல்லாமல் ஒருங்கிணைந்த அதிமுக அங்கே சசிகலா ஆதரவாளர்கள் சிவி சண்முகத்துக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்தாங்க. அவர் தோக்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அது பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் உஷாரா ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு அவர் போயிட்டார். ஆனால் ஜெயக்குமார் நடுவீதியில் நிற்க வச்சுட்டாங்க அவரை. அவரும் நிறைய போராடி பார்த்தாரு. எடப்பாடி பழனிசாமியோட குரலாக இருந்தார். திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு தெரியல. கூட்டணி வச்சுட்டு வந்த பிறகு கூட ஜெயக்குமாரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணலை. போகிறோம், டெல்லிக்கு போகிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தா கூட ஜெயக்குமார் டெல்லிக்கு போயிருப்பார். பாஜக அமித்ஷாவை சந்தித்து பேசியிருப்பார். ஆனால் அதை கூட சொல்லலை எடப்பாடி பழனிசாமி. இது ஜெயக்குமாருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஜெயக்குமார் விலகி தான் இருக்கிறாரு. இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் கட்சியில் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது. கூட்டணிக்குள்ளே யாருமே வரல. இப்போ ஃபார்வேர்டு பிளாக்கு கதிரவன் கட்சி கேட்டிருக்குது. 4 தொகுதி கேட்குறாங்க. அவங்களாம் ஒரு தொகுதியே அவங்களுக்கு ஜாஸ்தி. ஆனால் 4 தொகுதி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கூட்டணிங்கிறது பெரிய அளவில் இல்லை. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்துருச்சு. இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் எடப்பாடி பழனிசாமி தாவேகா நம்ம கூட கூட்டணி கண்டிப்பாக அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருபடி மேலே போய் கரூர் சம்பவத்துக்காக சட்டமன்றத்தில் எல்லாம் வெளிநடப்புலாம் பண்ணார். விஜய்க்கு ஆதரித்து பேசினார். உண்மை சம்பவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவருக்கு. தெரிஞ்சாலும் இந்த மாதிரி நிலைமையில் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோம்னா விஜய் நம்மளை ஆதரிப்பார், கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம், விஜய் அப்படி நம்மளை ஆதரிப்பார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு பயத்தை காட்டுற மாதிரிலாம் பேசினாங்க. என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தாவேகாவே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. தாவேகாவை மட்டுமா அவங்க இது பண்ணுவாங்க, அதிமுகவே ஒழிச்சிருவாங்க. அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கட்சியில் இருக்கிற அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பேசும்போதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று திமுக ஆட்சிக்கு வரும், இல்லைன்னா அதிமுக ஆட்சிக்கு வரும், நடுவில் வேறு யாருமே வரமாட்டாங்க. ஒன்று ஆட்சியில் உட்காந்தா இன்னொன்று எதிர்கட்சியாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா ஆட்சியில் உட்காரும்போது கூட்டணி கட்சியாக இருந்த தேமுதிக விஜயகாந்த் எதிர்கட்சியானார். கலைஞர் 3வது இடத்துக்கு போனார். எதிர்கட்சியாக கூட ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஆச்சு. அந்த சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த 2026 தேர்தல் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா பாஜக எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கே காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு இல்லை, அவங்க தமிழ்நாட்டில் 2ஆம் இடத்தை பிடிக்கிறதுக்கான முயற்சி. ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நைனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி இவங்க எல்லாமே பேசும்போது அதை தான் சொன்னாங்க. இப்படி எல்லாருமே எங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கணும்னா 2ஆம் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு அதிமுகவோட சவாரி செய்யணும். அதிமுக ஜெயிக்கலை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகலை, அதை பற்றி பாஜக கவலையே படாது. இப்போ பீகாரில் வேறு ஜெயிச்சிட்டாங்களா, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வேறு இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருச்சு. ஏன்னா அங்கே நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டு தான் செயல்பட்டாங்க. தொடர்ந்து 20 வருஷமாக ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவரை திரும்பவும் முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நிதிஷ்குமார் மேலே இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை தாண்டி நிதிஷ்குமார் ஒரு சட்டம் ஒழுங்கெல்லாம் சிறந்த பராமரிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற எண்ணத்தில் பெண்களுக்கான சலுகைகள்லாம் நிறைய கொடுத்தாங்கல்ல. மகளிருக்கு எல்லாமே இலவச சைக்கிள் அது இதுன்னு லொசுக்குன்னு ஏகப்பட்டது. இங்கே திமுக அரசு என்னென்ன பண்ணுச்சோ அது எல்லாமே அவங்க பண்ணாங்க. அது எல்லாமே செஞ்சனால பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓட்டு அதிகமாக போட ஆரம்பித்தாங்க. இப்போ என்டிஏ கூட்டணி அங்கே ஜெயிச்சிருச்சு, நிதிஷ்குமார் முதலமைச்சராக்கிட்டாங்க, அதே போல் நம்மளே ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அவர் தொடர்ந்து 20 வருஷமாக முதலமைச்சராக இருக்கார். மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கார். எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான். அதுவும் அவர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அவர் மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கவே இல்லை, இது வரைக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போயும் பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனை. குறிப்பாக செங்கோட்டையனை கூட கட்சியிலேருந்து தூக்கி விட்டார், எம்ஜிஆர் காலத்தாள் அப்படிங்கிற மாதிரி. அவரெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமைக்கு தனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெடுத்து வச்சுட்டு அவங்கள ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தூக்கி விட்றாரு.
இப்போ வந்து ஓபிஎஸ்ஸை தூக்கி விடும்போது செங்கோட்டையனை அண்ணன் செங்கோட்டையன்ட்ட ஆலோசனை பண்ணார். ஓபிஎஸ்ஸை தூக்கி விட்ட பிறகு செங்கோட்டையனை எப்படி நகர்த்தலான்னு சொல்லிட்டு இப்போ வேலுமணியோட ஆலோசனை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு செங்கோட்டையனை தூக்கி விட்டாச்சு. அடுத்து வேலுமணிக்கு இதே தான் நடக்கும். கேபி முனுசாமி போன்ற நபர்களை வந்து கட்சியிலேருந்து தூக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களாம் இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருவார். அப்படி தான் விட்டுட்டுருக்காரு. இப்போ வந்து என்னென்னா, கட்சியில் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ரொம்ப நம்ம செலவு பண்ணி நின்றாலும், கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைச்சாலும், திமுக இணையாக இணைச்சாலும் சரி, திமுகவுக்கு அதிகமாக இறைச்சாலும் சரி, நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருங்கிணைந்த அதிமுக வேணும். ஓபிஎஸ் இல்லை, டிடிவி இல்லை, சசிகலா இல்லை, இப்போ செங்கோட்டையனும் இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? இவர் வந்து என்ன செய்கிறாரு, நயினா நாகேந்திரனை வச்சு நம்ம தென் மாவட்டங்களில் முக்குலத்து சமுதாய ஓட்டுகளை நம்ம வாங்கிட முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். அது எப்படி சாத்தியப்படும்? அவர் பாஜகவுக்காக ஓட்டு கேட்பாரா, ஏடிஎம்கேக்காக ஓட்டு கேட்பாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாரா? அதெல்லாம் கேட்கவே முடியாது. அவர் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பேசுவாரே தவிர மற்றபடி எடப்பாடி பழனிசாமிலாம் தேர்தல் சமயத்தில் கண்டுக்க மாட்டார். அது இல்லாமல் அவருக்கு அந்த சமுதாய மக்கள் வந்து பெருசாக வந்து நயினா நாகேந்திரனுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டுன்னு இது இருக்குது, முகம் இருக்குது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இப்படிங்கிற ஒரு பிராண்டு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்காக ஓட்டு போடுவாங்களே தவிர மற்றபடி இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. நயினா நாகேந்திரன் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் கொண்டு வந்தால் நமக்கு வந்து தென் மாவட்டங்களில் செல்வாக்காயிடும். எப்படி எடப்பாடி பழனிசாமி உதயகுமாரை வந்து கொண்டு வந்தார். இப்போ ஓபிஎஸ் தூக்கின பொருளாளர் பதவியிலேருந்து திண்டுக்கல் சீனிவாசனை போட்டார். என்ன நடக்குது? பெருசாக ஒன்றுமே நடக்கலை. இப்போல்லாம் அவங்கெல்லாம் ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து கட்சியில் இருக்க சீனியர்கள் சரி எல்லாருமே வந்து யோசிச்சது என்னென்னா, தாவேகா நம்ம கூட வந்துடும். ஏன்னா தாவேகாவை மிரட்டி கூட பார்த்தாங்க கரூர் சம்பவத்தை வச்சு. நீங்கள் திமுக அழிச்சிருப்பா உங்கள் கட்சியை, எங்கள் கூட வந்து என்ன சேஃப்டியாக இருக்கலாம், நாங்கள் உங்களை பாதுகாப்பணும், உங்கள் கூட சேர்ந்தா தான் அழிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கே வந்துச்சு. நாங்கள் எங்களை பார்த்து தெரியாது, சினிமாவில் எத்தனை வில்லனை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறோம், அரசியலில் மிதிக்க மாட்டோமா பாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் வந்து தனியாக ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் கூட நாளைக்கு வந்து தாவேகா தரப்பில் வந்து ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க. அதுவும் காவல்துறை குறிப்பிட்ட இடத்துல காவல்துறை சொல்படி நடங்க, அத்துமீறி எதுவுமே செஞ்சிடாதீங்க, கட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாதீங்க. ஆனால் அதே சமயத்தில் திமுக கூட்டின அந்த ஆர்ப்பாட்டத்தை விட அதிக எண்ணிக்கையில் ஆட்களை நியமிக்கணும், நமக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ வந்து தாவேகா வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஆனால் எஸ்ஐஆரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி அவர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறார். இப்படி சில விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருக்கும்போது எப்படி கூட்டணிக்கு வரும்? இனிமேல் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கட்சியில் இருக்கிற சீனியர்கள், அதுவும் குறிப்பாக தென் மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக ப்ரெஷர் எகிரி போச்சு. நம்ம என்னடா பண்ணுறது, ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி பணியெல்லாம் வேலை பார்க்குறதே இல்லை. ஏன் செலவு பண்ணிக்கிட்டு? காசு கொடுத்தா கட்சி மேலிடத்துலேருந்து காசு வந்துச்சுன்னா நம்ம செலவு பண்ணுவோம். அந்த காசுலேயும் பாதி காசை செலவு பண்ணுவோம், மீதி காசை நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் வலுவான கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி நான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உருவாக்கவே முடியாது, அவரால் உருவாக்க முடியாது. இது வந்து கடந்த 10 தேர்தலும் இது சொன்ன ஒரு விஷயம். இது தான் தொடர்ந்து தோல்வி தான் கொடுத்துட்டு இருக்க முடியாது. கூட்டணியெல்லாம் இவர் பெருசாக யாருமே இவரை நம்பி வரலை. வந்த கட்சிகளுக்கு முதல்ல குத்தியை துரோகம் பண்ணி விட்டார். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர், டிசம்பர்லாம் இருக்குது, ஜனவரிலாம் இருக்குது, இன்னும் காலம் இருக்குது. நம்ம ஏன் இப்படி தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்க? நமக்கு ஜனவரி வரைக்கும் டைம் இருக்குங்க. யாருமே பயப்படாதீங்க. நான் நல்ல கூட்டணி அமைக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்காரு கட்சி நிர்வாகிகள்கிட்ட. தாவேகா வராதுங்கிற ஒரு முடிவு எடுத்தாச்சு. முடிவு எடுத்த பிறகு நீங்கள் எப்படி தாவேகா வரும்னு எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இணைப்புங்கிறது ஒரு மையமாக இல்லை. இணைப்பு தாவேகா வராது, நம்மளோட வெற்றியெல்லாம் சந்தேகமாயிடுச்சு. அது இல்லாமல் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்க போகிறது இல்லை. எடப்பாடி பழனிசாமி கேட்க போகிறதும் இல்லை. கட்சியை அழிக்க போகிறாரு, கட்சியை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி கட்சி சீனியரோட புலம்பல், கட்சி சீனியர்கள் தனக்கு எதிராக வந்து பிரச்சனையை மையப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமி. அவர் உடனே என்ன செய்கிறாரு, ஓஎஸ் மணியின் மூலமாக என்ன சொல்கிறாரு, பிரிந்து போனவங்க மன்னிப்பு கேட்டால்
நான் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கு பொதுச்செயலாளர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். மன்னிப்பு யார் கேட்கணும்? எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும். இப்போ யாரெல்லாம் கட்சியை விட்டு நிப்பாட்டினாரோ அவங்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி தான் மன்னிப்பு கேட்கணும். இப்போ கட்சியை விட்டு நிப்பாட்டினவங்க, கட்சியை விட்டு விலகி போனவங்க, அவங்க எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்க்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமே கிடையாது. அவரால் வெற்றி பெற வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால தான் அவர் சொல்லி பார்த்தாரு. ஆனால் அதையும் பெருசாக யாருமே எடுத்துக்கலை. இப்போ ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ராயபுரம் தொகுதியில் நிற்கலாமா, இல்லை அதிமுகவில் நிற்கலாமா, இல்லை திமுகவுக்கு மனோஜ் பாண்டியன் போல் போயிடலாமா, இல்லை நம்ம ராயபுரம் தொகுதியை தாண்டி வேறு தொகுதிக்கு போயிடலாமா? ஏன்னா இப்போ திரும்பவும் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. அதே ராயபுரம் தொகுதியில் சேர்ந்தால் இந்த தடவை டெபாசிட் கூட வாங்க முடியாது, அவ்வளோ மோசமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு. அதனால கண்டிப்பாக அவர் தொகுதி மாறி நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கிறாரு. சிவி சண்முகமே இப்போ இது எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் தப்பு, செங்கோட்டையனையும் கட்சியை விட்டு நிப்பாட்டியிருக்கிறாரு, தொடர்ந்து அவர் எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா நம்மளையும் நிப்பாட்டுவார், இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், டிசம்பரில் பொதுக்குழு கொடுத்து பயிற்சிப்போம், என்னங்கிறத நம்ம முடிவெடுப்போம், கூட்டணி இவரால் அமைக்க முடியாது, அட்லீஸ்ட் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவோம், அதுக்கு ஒத்து வரலை அப்படின்னா நம்ம வேலையை காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பீகாரில் பாஜக ஜெயிச்சிருச்சு, மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க தான் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக போகிறார். இப்போ பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கிட்டத்தட்ட 60லேருந்து 100 தொகுதிகளில் சீட்டை கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பாருங்கள். கட்சி சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போ ஒரு தனித்தனியாக ஆலோசனை கூட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ அதிமுக வட்டாரத்தில் குறிப்பாக எடப்பாடி தரப்பில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.